வாழ்க்கையில் நாம் எத்தனையோ இடங்களுக்கு செல்கிறோம், எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம், எத்தனையோ கூட்டங்களில் அமர்கிறோம். ஆனா ஒரு விஷயம் கவனித்திராயா? சில இடங்களுக்கு சென்று திரும்பிய பிறகு நம் மனம் லேசாக இருக்காது, மனம் கனமாக இருக்கும். நம்மையே நாம் குறைவாக உணர்வோம். நான் ஏன் அங்கே போனேன் என்று உள்ளுக்குள் கேள்வி எழும். அந்த உணர்வு சாதாரணமில்லை. அது உன் மனசாட்சி உனக்கு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை. எல்லா அழைப்பும் மரியாதையல்ல, எல்லா கூட்டமும் உனக்கு ஏற்ற இடமல்ல, எல்லா உறவும் உன் அமைதிக்கு நல்லதல்ல, எல்லா இடத்திலும் உன் காலடி பட வேண்டிய அவசியமில்லை. உன் கால்கள் எங்கே செல்கின்றனவோ அங்கே உன் மனநிலையும் செல்லும். நீ தினமும் எந்த இடத்துக்கு போறாய், யாருடன் உட்கார்கிறாய், எந்த பேச்சை கேட்கிறாய், எந்த சூழலில் உன் நேரத்தை செலவு செய்கிறாய், அதுதான் மெதுவாக உன் வாழ்க்கையின் திசையை முடிவு செய்யும். அதனால் வாழ்க்கையில் உன் சுயமரியாதை, உன் அமைதி, உன் வளர்ச்சி காக்க வேண்டுமெனில் சில இடங்களிலிருந்து அறிவாக விலக கற்றுக்கொள்ள வேண்டும். விலகுவது பலவீனமல்ல, விலகுவது அகந்தையல்ல, விலகுவது வெறுப்பல்ல, விலகுவது உன் மன அமைதியை நான் காப்பாற்றப் போகிறேன் என்று அமைதியாக எடுக்கும் முடிவு. முதலில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நீங்கள் குழப்பமான கூட்டத்திலிருந்து சுயமரியாதையுள்ள வாழ்க்கைக்கு மாற முதல் படியா கமெண்ட் பகுதியில் மதிப்பு காப்பேன் சொல்லுங்கள். முதலாவது, உன்னை மதிக்காத இடம். முதலாவது, உன்னை மதிக்காத இடம். ஒரு மனிதனுக்கு பணம் இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், ஆனால் சுயமரியாதை இல்லாமல் மன அமைதியுடன் வாழ முடியாது. யாராவது உன்னை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம், ஒரு கூட்டத்துக்கு அழைக்கலாம், ஒரு உறவினர் வீட்டுக்கு அழைக்கலாம், ஒரு நண்பர்கள் சந்திப்புக்கு அழைக்கலாம். ஆனால் அங்கே சென்ற பிறகு உன் வருகைக்கு மதிப்பில்லை, உன் வார்த்தைக்கு மரியாதை இல்லை, உன் உணர்வுகளுக்கு இடமில்லை. உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடக்கிறார்கள். அந்த நேரத்தில் உன் மனம் மெதுவாக சொல்லும், இங்கே உனக்கு அமைதி இல்லை. அந்த குரலை கேள். அழைத்தார்கள் என்பதற்காக அவமானத்தை ஏற்க வேண்டியதில்லை. உறவு என்பதற்காக உன் மதிப்பை குறைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக உன் மனதை காயப்படுத்த வேண்டியதில்லை. நினைவில் வை, உன்னை மதிக்காத இடத்தில் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை உணராத மனிதர்களிடம் உன் ஆழத்தை விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு வைரத்தை எல்லோரும் உடனே மதிக்க மாட்டார்கள். அதனால் வைரத்தின் மதிப்பு குறையாது. அதேபோல யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் அது உன் மதிப்பு குறைவு என்று அர்த்தமில்லை. அது அவர்கள் பார்வையின் குறை. அதனால் உன் சுயமரியாதையை காப்பாற்று. தேவையான இடத்தில் அமைதியாக விலகு. விலகுவது பலவீனமல்ல, அது உன்னை நீ மதிப்பதற்கான அடையாளம். ஆனா இங்கதான் பெரிய உண்மை இருக்கு. நீ உன்னை மதிக்காத இடத்தில் மீண்டும் மீண்டும் நிற்கிறாய் என்றால் ஒரு நாள் நீயே உன் மதிப்பை சந்தேகிக்க ஆரம்பிப்பாய். அதற்குள் விலக கற்றுக்கொள். 2. நேர்மை இல்லாத இடம். இரண்டாவது, நேர்மை இல்லாத இடம். சில இடங்கள் வெளியே பார்க்க அழகா இருக்கும். அங்கே போனால் பெரிய மனிதர்களை சந்திக்கலாம், புதிய வாய்ப்பு கிடைக்கலாம், உன் பெயர் உயரலாம் என்று தோன்றலாம். ஆனால் அந்த இடத்தின் அடிப்படை பொய், ஏமாற்றம், அநீதி, மரியாதையின்மை என்றால் அந்த இடம் உன் உள்ளத்தை மெதுவாக காயப்படுத்தும். எங்கு தவறை திறமையாக பேசுகிறார்களோ, எங்கு பிறரை ஏமாற்றுவதை புத்திசாலித்தனம் என்று நினைக்கிறார்களோ, எங்கு உழைக்கும் மனிதர்களுக்கு மரியாதை இல்லையோ, அந்த சூழலில் நீ அதிக நேரம் இருக்க வேண்டாம். ஏனென்றால் நாம் இருக்கும் இடம் மெதுவாக நம் எண்ணத்தை மாற்றும். தவறை தினமும் பார்த்தால் ஒரு நாள் அது சாதாரணமாக தோன்ற ஆரம்பிக்கும். அநீதியை தினமும் கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் மனசாட்சி மௌனமாகிவிடும். அதனால் உன்னை நீ கேளு. 1. இங்கே நடப்பது என் மதிப்புகளுக்கு ஏற்றதா? 2. இந்த கூட்டத்தில் இருந்தால் நான் நல்ல மனிதனாக வளர்வேனா? 3. இங்கிருந்து வெளியேறினால் என் மனம் லேசாகுமா? உன் மனசாட்சி இது சரியல்ல என்று சொன்னால் அங்கிருந்து அமைதியாக விலக கற்றுக்கொள். நேர்மையான பாதை சில நேரங்களில் தனியாக தோன்றலாம், ஆனால் அது உன் மன அமைதியை காக்கும். 3. கட்டுப்பாடில்லாத சூழல். 3வது, கட்டுப்பாடில்லாத சூழல். சில இடங்களில் மரியாதை இருக்காது, பேச்சுக்கு எல்லை இருக்காது, கோபத்துக்கு கட்டுப்பாடு இருக்காது, யார் யாரை காயப்படுத்துகிறார்கள் என்பதற்கு கவனம் இருக்காது. அப்படிப்பட்ட சூழலில் நீ நான் நல்லவன்தான், எனக்கு ஒன்றும் ஆகாது என்று நினைத்து இருக்கக்கூடாது. தவறான சூழல் நல்ல மனிதனையும் சோர்வடையச் செய்யும். ஒழுக்கமில்லாத கூட்டம் அமைதியான மனிதனையும் குழப்பிவிடும். புத்திசாலி என்பவன் பிரச்சனை வந்த பிறகு தப்பிக்க முயல்பவன் அல்ல, பிரச்சனை வரக்கூடிய இடத்தை முன்பே கவனித்து அதை தவிர்ப்பவன்.
எங்கே வார்த்தைகள் காயப்படுத்துகின்றனவோ, எங்கே சண்டை சாதாரணமாகிறதோ, எங்கே மனித மதிப்புக்கும் பாதுகாப்புக்கும் மரியாதை இல்லையோ, அங்கே நீ தேவையில்லாமல் இருக்காதே. உன் பாதுகாப்பு முக்கியம், உன் அமைதி முக்கியம், உன் எதிர்காலம் முக்கியம். சில அழைப்புகளை மறுப்பது அகந்தை அல்ல, அது அறிவு. இல்லை, நான் வர முடியாது என்று மரியாதையுடன் சொல்லும் திறமை ஒரு மனிதனின் பெரிய வலிமை. இதை கேட்ட பிறகு நீ உன் காலடிகளை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். நீ எங்கே நிற்கிறாய் என்பது நீ எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நகர்கிறாய் என்பதை காட்டும். 4. உன் கஷ்டத்தில் காணாமல் போனவர்கள் இருக்கும் இடம். வாழ்க்கையில் எல்லோருமே சிரிக்கும் நாட்களில் நம்முடன் இருப்பார்கள். ஆனால் நம் வாழ்க்கை சோதனையில் இருக்கும்போதுதான் உண்மையான உறவுகள் தெரியும். நீ மனதளவில் உடைந்திருந்தபோது யார் உன் அருகில் இருந்தார்கள்? நீ உதவி தேடியபோது யார் குறை சொல்லாமல் கேட்டார்கள்? நீ தோற்றிருந்தபோது யார் உன்னை அவமானப்படுத்தாமல் தைரியம் கொடுத்தார்கள்? இதுதான் உறவின் உண்மையான அளவு. இதன் அர்த்தம் கஷ்டத்தில் உதவாத எல்லோரையும் வெறுக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் யார் உண்மையானவர், யார் பெயரளவிலானவர் என்பதை அறிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நம் நல்ல நேரத்தில் மட்டும் வருவார்கள், நம் கஷ்ட நேரத்தில் காணாமல் போவார்கள். பிறகு மீண்டும் நம்மை அழைப்பார்கள். அங்கே செல்லும்போது உன் மனம் கேட்கும், என் வலிக்கு மதிப்பில்லாத இடத்தில் என் சிரிப்பை ஏன் செலவு செய்ய வேண்டும்? அந்த கேள்வி சரியானது. உறவு என்பது பெயரில் மட்டும் இருக்கக்கூடாது, உணர்விலும் இருக்க வேண்டும், மரியாதையிலும் இருக்க வேண்டும், கஷ்ட நேரத்தில் குறைந்தபட்ச மனிதநேயமாக இருக்க வேண்டும். அதனால் உன் வாழ்க்கையில் எல்லை வை. வெறுப்பு வேண்டாம், பழிவாங்குதல் வேண்டாம், ஆனால் உன் மன அமைதியை காக்கும் தூரம் வேண்டும். 5. வளர்ச்சியை படுக்கிற கூட்டம். சில இடங்களுக்கு போனால் அங்கே பேசுவதெல்லாம் பிறரை பற்றிய குறை, வதந்தி, பயனற்ற சிரிப்பு, எதிர்மறை பேச்சு. இது உனக்கு முடியாது என்ற வார்த்தை. அப்படிப்பட்ட இடங்களில் அதிக நேரம் இருந்தால் உன் கனவுகளும் மெதுவாக சுருங்கிவிடும். ஒரு மனிதன் வளர வேண்டுமெனில் அவனின் சுற்றமும் வளர்ச்சியை மதிக்க வேண்டும். உன் அருகில் இருப்பவர்கள் உன்னை உயர்த்துகிறார்களா அல்லது உன் கனவுகளை கேலி செய்கிறார்களா? உன் முயற்சியை ஊக்கப்படுத்துகிறார்களா அல்லது அதெல்லாம் வேண்டாம், சும்மா இரு என்று சொல்கிறார்களா? நீ உன் சுற்றத்தை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். அறிவு பேசப்படும் இடத்தில் அமரு, ஒழுக்கம் மதிக்கப்படும் இடத்தில் இரு. புதியது கற்கும் மனிதர்களோடு பழகு, உழைப்பை மதிக்கும் மனிதர்களோடு நட்பு வை. நீ யாருடன் நேரம் செலவிடுகிறாயோ அவர்களின் எண்ணம் மெதுவாக உன் வாழ்க்கைக்குள் வரும். அதனால் உன் நேரத்தை பாதுகாப்பு, உன் கனவுகளை பாதுகாப்பு, உன் வளர்ச்சியை பாதுகாப்பு. இப்போதான் முக்கியமான பகுதி ஆரம்பிக்குது. சில கூட்டங்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள், ஆனால் உன்னை வளரவிடாமல் தடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுவும் ஆபத்துதான். 6. உன் உழைப்புக்கு மதிப்பு இல்லாத இடம். 6வது, உன் உழைப்புக்கு மதிப்பு இல்லாத இடம். ஒரு மனிதன் உழைக்கலாம், காத்திருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம். ஆனால் அவன் உழைப்புக்கு எப்போதும் மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் அவன் மனம் மெதுவாக சோர்ந்து போகும். ஒரு வேலையிடம், ஒரு உறவு, ஒரு குடும்ப சூழல், ஒரு நட்பு வட்டம், எதுவாக இருந்தாலும் நீ மட்டும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறாய், ஆனால் உன் மதிப்பு காணப்படவில்லை என்றால் அங்கே நீ உன்னை இழக்க ஆரம்பிக்கிறாய். உன் திறமை வளர இடம் வேண்டும், உன் உழைப்புக்கு மரியாதை வேண்டும், உன் நேரத்திற்கு மதிப்பு வேண்டும், உன் முயற்சிக்கு அங்கீகாரம் வேண்டும். இவை பேராசை அல்ல, இவை மனிதனின் அடிப்படை மரியாதை. ஒரு நிலத்தில் எவ்வளவு விதை போட்டாலும் அது முளைக்கவில்லை என்றால் விதையை மட்டும் குறை சொல்ல முடியாது. சில நேரங்களில் நிலத்தையும் மாற்ற வேண்டும். அதேபோல் நீ எவ்வளவு முயன்றாலும் உன் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது என்றால் உன் பாதையை மறுபரிசீலனை செய். அவசரமாக முடிவெடுக்காதே, கோபத்தில் விலகாதே, ஆனால் அமைதியாக யோசி. 1. இங்கே நான் வளர்கிறேனா? 2. இங்கே என் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கிறதா? 3. இங்கே இருந்தால் என் எதிர்காலம் விரிவடைகிறதா? பதிலில்லை என்றால் புதிய வாய்ப்புகளுக்காக உன்னை தயார் செய். விலகுவது ஓட்டமல்ல, வளர்ச்சிக்காக இடம் மாற்றுவது அறிவு. 7. எல்லை வைப்பது அகந்தை அல்ல. இந்த 6 இடங்களையும் புரிந்து கொண்ட பிறகு ஒரு விஷயம் தெளிவாக மனதில் வை. எல்லை வைப்பது அகந்தை அல்ல, இல்லை என்று சொல்வது திமிரல்ல. ஒரு இடத்திலிருந்து விலகுவது வெறுப்பல்ல, அது உன் மன அமைதிக்கான பொறுப்பு. நீ எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதில்லை, எல்லாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை, எல்லா உறவையும் உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டியதில்லை. சில இடங்களை தவிர்த்தால்தான் நீ சரியான இடங்களுக்கு செல்ல முடியும்.
சில மனிதர்களிடமிருந்து தூரம் வைத்தால்தான் நீ உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்களை பார்க்க முடியும். சில கூட்டங்களில் அமராம இருந்தால்தான் நீ உன் இலக்கை நோக்கி நடக்க நேரம் கிடைக்கும். இந்த வார்த்தை உங்க மனசை தொட்டிருந்தா இந்த வீடியோவை சேமித்து வைங்க. ஏன்னா பழைய அழைப்புகள், பழைய கூட்டங்கள், பழைய அழுத்தங்கள் உங்களை மீண்டும் இழுக்கும் நாளில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உங்கள் மதிப்பை நினைவூட்டும். இந்த வார்த்தை தேவைப்படுற ஒருவரை நினைத்திருந்தால் அவருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். சில நேரம் ஒரு சரியான வார்த்தை கூட ஒருவரை தவறான இடத்திலிருந்து காப்பாற்றும். 8. இன்று செய்ய வேண்டிய செயல் விதிகள். இன்று பெரிய முடிவு வேண்டாம். முதலில் தெளிவு போதும். 1. இன்று நீ போகும் இடங்களில் எந்த இடம் உன் மன அமைதியை கெடுக்கிறது என்று கவனி. அந்த இடத்திலிருந்து திரும்பிய பிறகு உன் மனநிலை எப்படி இருக்கிறது என்று எழுது. 3. இது எனக்கு மரியாதை தரும் இடமா என்று உன்னை நீ கேளு. 4. தேவையில்லாத ஒரு அழைப்புக்கு மரியாதையுடன் இல்லை சொல்லு. 5. உன் நேரத்தை காப்பாற்ற 1 மணி நேரம் உனக்காக வை. இன்று நீ ஒரு தவறான இடத்தை தவிர்த்தால் நாளை உனக்கு ஒரு சரியான வாய்ப்புக்கான இடம் கிடைக்கும். 9. இந்த வாரம் செய்ய வேண்டிய செயல் விதிகள். இந்த வாரம் உன் வாழ்க்கையின் சூழலை கவனித்துப் பாரு. 1. உன்னை மதிக்கும் 3 இடங்களை எழுதிக்கொள். 2. உன்னை சோர்வடைய செய்யும் 3 இடங்களை எழுதிக்கொள். 3. உன் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் 3 மனிதர்களை கவனி. 4. உன் கனவுகளை கேலி செய்பவர்களிடம் செலவிடும் நேரத்தை குறை. 5. வாரத்தில் குறைந்தது 1 முறை வளர்ச்சி தரும் இடத்தில் அமர். புத்தகம், பயிற்சி, நல்ல உரையாடல், அமைதியான நேரம். இந்த 5 செயல்களும் உன் வாழ்க்கையின் திசையை மெதுவாக மாற்றும். ஒரு மனிதன் தன் சூழலை மாற்ற ஆரம்பித்தால் அவன் எண்ணமும் மாற ஆரம்பிக்கும். 10. இந்த மாதம் தொடங்க வேண்டிய மாற்றம். இந்த மாதம் உன் வாழ்க்கைக்கு புதிய சூழல் கட்டியமை. 1. உன் திறமை வளர ஒரு புதிய பயிற்சி தொடங்கு. 2. உன் உடல் நலம் மற்றும் மனநலத்திற்காக தினமும் நேரம் கொடு. 3. உன் பணம், நேரம், ஆற்றல் எங்கு செல்கிறது என்று கவனி. 4. மரியாதை இல்லாத இடங்களில் இருக்கும் நேரத்தை குறை. 5. உன்னை உயர்த்தும் மனிதர்களுடன் தொடர்பை அதிகரிக்க. 30 நாள் கழித்து உன் மனம் வேற மாதிரி இருக்கும். உன் கண்கள் தெளிவாக இருக்கும். உன் முடிவுகள் உறுதியாக இருக்கும். உன் காலடிகள் கவனமாக இருக்கும். அப்போதான் உனக்கு புரியும், சில இடங்களிலிருந்து விலகியது இழப்பல்ல, அது உன் வாழ்க்கைக்கு இடம் உருவாக்கியது. 11. இன்றைய முடிவு. இன்று உன்னிடம் நீயே ஒரு வாக்குறுதி கொடு. நான் என்னை மதிக்காத இடத்தில் என் மதிப்பை வீணாக்க மாட்டேன். நான் நேர்மையில்லாத சூழலில் என் மனசாட்சியை விற்க மாட்டேன். நான் கட்டுப்பாடு இல்லாத இடங்களில் என் பாதுகாப்பை ஆபத்தில் வைக்க மாட்டேன். நான் கஷ்டத்தில் என்னை விட்டவர்களிடம் என் மன அமைதியை மீண்டும் ஒப்படைக்க மாட்டேன். நான் என் வளர்ச்சியை தடுக்கிற கூட்டத்தில் என் கனவுகளை புதைக்க மாட்டேன். நான் என் உழைப்புக்கு மதிப்பில்லாத இடத்தில் நிரந்தரமாக சிக்கிக்கொள்ள மாட்டேன். நினைவில் வை, உன் வாழ்க்கை மிக மதிப்புள்ளது. உன் நேரம் மிக மதிப்புள்ளது. உன் மன அமைதி மிக மதிப்புள்ளது. உன் சுயமரியாதை மிக மதிப்புள்ளது. அதை எல்லா இடத்திலும் செலவழிக்காதே. நீ யாரை தேர்வு செய்கிறாய் என்பதும் முக்கியம். நீ எந்த இடத்தை தேர்வு செய்கிறாய் என்பதும் முக்கியம். நீ எந்த இடத்தை தவிர்க்கிறாய் என்பதும் அதே அளவு முக்கியம். இன்று முதல் உன் காலடிகளை கவனமாக வை. உன் வார்த்தைகளை கவனமாக வை. உன் நேரத்தை கவனமாக வை. உன் மன அமைதியை கவனமாக காப்பாற்று. ஏனெனில் உன்னை நீ மதிக்க ஆரம்பிக்கும் நாளே உன் வாழ்க்கை புதிய திசையில் நகர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் மதிப்பை காப்பாற்ற ஒரு காரணம் கொடுத்திருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காமெண்ட் பகுதியில் மதிப்பு காப்பேன் சொல்லுங்க. இந்த வார்த்தை தேவைப்படுற ஒருவருக்கு இதை பகிருங்கள். வாழ்க சுயமரியாதை, வாழ்க தெளிவு, வாழ்க உன் அமைதியான வளர்ச்சி. அடுத்த வீடியோவில் யாரிடமிருந்து தூரம் வைக்க வேண்டும் என்பதை எப்படி அறிவது என்பதை பார்க்கலாம்.